ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம கேலி லினக்ஸ் ஓஎஸ்ல எப்படி கிராஃபிக்கல் மெத்தட்லயும் டெர்மினல் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் மூலியமாவும் ஒரு புது ஃபோல்டரை கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி ஒரு புது ஃபோல்டரை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கேலி லினக்ஸ் ஓஎஸ்ல லெஃப்ட் சைடுல மேல டாப் கார்னர்ல பாருங்க அப்ளிகேஷன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷன்ல ஃபைல் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபைல் மேனேஜருக்கான இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள ஒரு புது ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள போய்க்காங்க. நான் டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள தான் புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அதனால இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போறேன். எனக்கு இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் எம்ப்டியா இருக்கு. இங்க நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஃபைல் மேனேஜர்ல மேல ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல கிரியேட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் என். நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க டிஃபால்ட்டா நியூ ஃபோல்டர் அப்படின்ற நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண போற ஃபோல்டருக்கான பேர் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கங்க. நான் அரங்கா ஓஜி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். கீழே கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன பேர் கொடுத்தீங்களோ அதே பேர்ல உங்களுக்கான ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நாம கிரியேட் பண்ணது ஒரு எம்ப்டி ஃபோல்டர். அதனால உள்ள எதுவுமே இல்ல. நான் இங்க இருக்கக்கூடிய டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அகைன் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்க இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கிரியேட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் நேம் கொடுத்துக்காங்க. நான் ஏஓஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நாம கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாம டெர்மினல் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் மூலியமா எப்படி ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கேலி லினக்ஸ் ஓஎஸ்ல மேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மினலுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்க இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் டெர்மினல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டெர்மினல் எமுலேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. நான் இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் சின்னதாக இருக்கிறதுனால ஃபாண்ட்டோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம எந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள நமக்கு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம போய்க்கணும். நான் எல்எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நான் இருக்கக்கூடிய ஃபோல்டர் லொகேஷனுக்குள்ள இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அதனால சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோல்டரோட நேம் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் போய்க்கிறேன். இப்போ நான் டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். அகைன் எல்எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இதுல நாம முன்ன கிரியேட் பண்ண ஏஓஜி அரங்கா ஓஜி அப்படின்ற 2 ஃபோல்டரும் இருக்கு. கமாண்ட் மூலியமா எப்படி ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கேலி லினக்ஸ் மாதிரியான லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ற யாருமே ஃபோல்டர் அப்படின்ற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே டைரக்டரி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், குழப்பிக்க வேண்டாம். ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா MKDIR. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் டைரக்டரி அப்படின்றது தான். முன்ன சொன்ன மாதிரி டைரக்டரி அப்படின்னா ஃபோல்டர். புது ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் இது. கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்காங்க. நீங்க இப்போ கிரியேட் பண்ண போற ஃபோல்டருக்கான பேர் என்ன வேணுமோ அதை நீங்க கரெக்டாக கொடுத்துக்காங்க. நான் ஏகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அகைன் உங்களுக்கு நீங்க முன்ன இருந்த இந்த டெர்மினல் செக்ஷனுக்குள்ள வந்திருப்பீங்க. இப்போ எல்எஸ் அப்படின்ற கமாண்டை கொடுத்து என்டர் கொடுங்க. முன்ன இங்க ஏஓஜி அரங்கா ஓஜி அப்படின்ற 2 ஃபோல்டர் தான் இருந்தது. இப்போ பாருங்க ஏகே அப்படின்ற நாம கிரியேட் பண்ண ஃபோல்டர் ஆட் ஆயிருச்சு. நீங்க கிரியேட் பண்ண போற ஃபோல்டருக்கான நேம் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே மல்டிபிள் வேர்ட்ல நீங்க ஃபோல்டருக்கான பேர் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா MKDIR அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்காங்க. சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அரங்கா ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கங்க. இதுதான் கமெண்ட். அரங்கா அப்படின்றது ஒரு வேர்டு, எக்ஸ் அப்படின்றது இந்த லெட்டர் தனி வேர்டாக கன்சிடர் ஆகும் இதில். அதனால சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. இப்போ எல்எஸ் கமாண்டை கொடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க கொடுத்த ஃபோல்டர் இந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். ஒருவேளை நீங்க இந்த கமாண்டை
இந்த கொட்டேஷன் இல்லாம குடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ முன்ன இருந்த இந்த 2 சிங்கிள் கொட்டேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்ப என்டர் பண்றேன் பாருங்க. கமாண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ நான் எல்எஸ் அப்படின்ற கமாண்ட குடுத்து என்டர் குடுக்குறேன் பாருங்க. அரங்கா அப்படின்ற பேர்ல ஒரு ஃபோல்டரும், எக்ஸ் அப்படின்ற பேர்ல இன்னொரு ஃபோல்டரும் கிரியேட் ஆயிரும். இங்க குடுத்த அரங்கா அப்படின்ற நேம ஒரு ஃபோல்டருக்கான நேமாவும், இந்த எக்ஸ் அப்படின்ற நேம இன்னொரு ஃபோல்டருக்கான நேமாவும் உங்களுக்கு 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதனால நீங்க கிரியேட் பண்ண போற ஃபோல்டருக்கான நேம் வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள பேர் வந்து குடுங்க. நாம இப்போ கமாண்ட் டெர்மினல்ல ஃபோல்டர கிரியேட் பண்ணோம். லிஸ்ட் பண்ணி பார்த்து ஃபோல்டர் நேம் வந்து காட்டுது. ஃபோல்டர் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்லாம் பார்த்தோம். நான் இப்போ கிராஃபிக்கல் மெத்தட்ல உள்ள போயிட்டு, உண்மையாலுமே டெர்மினல் மூலியமா நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண போறேன். நீங்களும் பாருங்க. ஃபைல் மேனேஜர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ் டவுன்லோட்ஸ்குள்ள நான் கிரியேட் பண்ண அந்த அரங்கா அப்படின்ற ஃபோல்டரும், எக்ஸ் அப்படின்ற ஃபோல்டரும் இருக்கு. அரங்கா எக்ஸ் அப்படின்ற ஃபோல்டரும் இருக்கு. நீங்க டெர்மினல் யூஸ் பண்ணி கமாண்ட் மூலியமா ஃபோல்டர் கிரியேட் பண்ற இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, நீங்க மல்டிபிள் ஃபோல்டர்ஸ ஒரே கமாண்ட் மூலியமா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். முன்ன நம்ம பார்த்த அதே தான். எம்கேடிஐஆர் அப்படின்ற கமாண்ட டைப் பண்ணிக்கங்க. ஸ்பேஸ் விட்டுக்கங்க. ஃபோல்டர் -1 ஃபோல்டர் -2 ஃபோல்டர் -3 அப்படின்ற 3 ஃபோல்டருக்கான நேம் வந்து குடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர்ஸ் வேணுமோ அத்தனை ஃபோல்டருக்கான நேமும் நீங்க வந்து குடுத்துக்கங்க. குடுத்துட்டு சிம்பிளா நீங்க என்டர கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். லிஸ்ட் குடுத்து நான் காட்டுறேன். ஃபோல்டர் 1, ஃபோல்டர் 2, ஃபோல்டர் 3 கிரியேட் ஆயிருக்கு. அவ்வளோதான். நாம இந்த வீடியோல ஒரு ஃபோல்டரை எப்படி கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியும், டெர்மினல் மூலியமா கமாண்ட்ஸ் வழியாவும் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.